viewers, welcome to Golden Girl channel. இந்த சேனல்ல நீங்க கோல்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், மணி சேவிங் டிப்ஸ், பட்ஜெட் பிளானிங், கோல்டு லோன் எப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்றது இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 24 கேரட் கோல்டு காயின் அண்ட் 22 கேரட் காயின்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதில் எது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து அட்சய திருதியை டைமில் நாங்கள் வாங்கின கோல்டு காயின்ஸ். இது வந்து உங்களுக்கு 24 கேரட் கோல்டு காயின். இது வந்து 99.9% பியூரிட்டி. இதில் வந்து உங்களுக்கு ஜுவல்லரி எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து இதை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த காயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து தான் பண்ணணும். சில இடங்களில் வந்து இதுக்கு கவர் போட்டு கொடுக்குறாங்க. பட் NICயில் எங்களுக்கு அப்படியே தான் கொடுத்தாங்க. இந்த இதில் வந்து இதில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு 999 பியூரிட்டி 1 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சைடு வந்து ஒரு ரோஸ் போட்டிருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு GRTயில் வாங்கின காயின் 1 கிராம் 22 கேரட் காயின். இது வந்து ஸ்கொயர் டைப் இல்லாததுனால நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். இதில் வந்து இந்த பக்கம் GRTனுடைய சீல் இருக்குது. 1 கிராம் போட்டிருக்கு 916. அண்ட் இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி படம் போட்டிருக்கு. இது ரெண்டுமே வந்து அக்ஷய திருதியை டைமில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த கோல்டு காயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வாங்கிட்டு நம்ம 6 மந்த்ஸ்க்குள்ளே சேல்ஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு கொடுத்த வேஸ்டேஜ், GST எல்லாமே நமக்கு லாஸாக தான் ஆகும். அதனால் மினிமம் 3 to 4 இயர்ஸ் கழிச்சு சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இந்த காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜுவல்லாக வாங்கும்போது அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜுவல்லரிக்கு வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் வரும். அதில் கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் வரும். ஏன்னா 10%க்கு மேலே தான் இப்போ வந்து ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ் வருது. அதனால் அதில் கொஞ்சம் லாஸ் ஏற்படும். இதே வந்து நீங்கள் இந்த காயினை கொடுத்துட்டு கேஷாக வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. 2% மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேஷை கொடுத்துருவாங்க. ஸோ ஜுவல்லை விட கேஷாக வாங்கிக்கும் போது உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து 22 கேரட்டுக்கு வேஸ்டேஜ் 2 to 3% இருக்கும். 24க்கு வந்து 5%க்கு மேலே தான் வந்து ஷாப்ஸில் இப்போ வேஸ்டேஜ் போடுறாங்க. ரெண்டுமே வந்து நம்ம GST கொடுத்து தான் வாங்கிக்க முடியும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி காயின்ஸை நம்ம எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பெனிஃபிட்டாக இருக்கும்னா அட்சய திருதி, தீபாவளி, நியூ இயர் டைம் இந்த மாதிரி டைமில் GRTயில் இன்னும் சில ஷாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் தராங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து 1 கிராமுக்கு பதிலாக 2-3 கிராம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வரும். GST மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் வாங்கின 22 கேரட் அண்ட் 24 கேரட்டுக்கான பில்லை பார்க்கலாம். ஸோ இந்த பில் தான் வந்து GRTயில் எங்களுக்கு 22 கேரட்டுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அன்றைக்கி வந்து 10th May அன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அன்றைக்கி காயின் வந்து 1 கிராமுக்கு 6522 rupees, GST மட்டும் 195 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ 6710 rupees வந்தது எங்களுக்கு. வேஸ்டேஜ் இல்லைன்னா அட்சய திருதி ஆஃபர்னால அந்த ரேட்டுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்தோம் இந்த காயினை. சரி இப்போ நம்ம 24 கேரட்டுக்கான பில்லை பாருங்கள். இது வந்து NICயில் 24 கேரட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா 8/4/2024 பர்ச்சேஸ் பண்ணது. இதனுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது வந்து அன்றைக்கி ரேட்டு 7145 rupees, வேஸ்டேஜ் வந்து 4% போட்டாங்க NICயில். ஸோ 285 ரூபா. ரெண்டையும் ஆட் பண்ணால் 7430 ரூபா வந்தது. GST 223 rupees. ஸோ நாங்கள் வந்து 7653 ரூபாய்க்கு வந்து இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணோம். வேஸ்டேஜை பொறுத்தவரை 24 கேரட்டுக்கு தான் உங்களுக்கு ஹையாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி வாங்கும்போது இது நமக்கு மிச்சமாகும். பொதுவாகவே வந்து இதில் என்ன அட்வான்டேஜ், இந்த மாதிரி காயினாக வாங்கும்போது நம்மளால் வந்து சிட்டு வந்து மந்த்லி பே பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி 2-3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து காயினாக வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸ்டோரேஜும் ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு கேஷ் வேணும்னு டக்குன்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஜுவல்லரியை விட காயின் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஆனால் அதே நேரம் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே இதை சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது லாஸ் தான். உடனே வாங்கி 6 மாதத்துக்குள்ளே இருக்கும்போது தங்கத்தினுடைய ரேட் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ஏறி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் கொடுத்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நஷ்டமாயிருக்கும். பேங்க்ஸில் வந்து இதை பிளட்ஜ் பண்ண முடியுமானா முடியும். 40 கிராம் வரைக்கும் இப்போ பேங்க்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. SBIயில் மட்டும் வந்து இந்த காது அந்த வளைய மாதிரி வச்சு வாங்கிக்கிறாங்க. மிச்ச இடங்களில் 40 கிராம் வரைக்கும் நம்ம வந்து அடமானம் வைக்க முடியும். அதுவுமே வந்து 22 கேரட் காயினாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 24 வந்து எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம எப்படி 2 மெத்தடில் வந்து இந்த காயின்ஸை வச்சு ஜுவல்ஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் கோல்டு காயின்ஸ் ஃபார் 11 months. நிறைய இடங்களில் அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணிக்கிற திட்டம் இருக்குது. இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற காயினை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 11 months உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை நீங்கள் வாங்கிக்க முடியும்.
அப்படி இல்லை, எனக்கு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே கூட வெயிட் பண்ணி வாங்கும்போது கோல்டு ரேட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். அப்போ நீங்கள் கொடுத்த அந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து அந்த கோல்டு ரேட் ஏறினதுனால உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 22 அண்ட் 24 கேரட்டை பொறுத்தவரை 22வே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வேஸ்டேஜும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கிறதுக்கும் வந்து அது யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து உங்களால் வந்து எந்த காயின்ஸ் வாங்கி வச்சுக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து டோட்டலாக பெனிஃபிஷியல் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.